கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தின் முன்பகுதி. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பிரியமானவர்களே, அருமையான ஒரு வார்த்தை. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் ஆகாத காரியம் உண்டோ, ஏதாச்சும் இருக்கா, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கா என்று சொல்லி இங்கு கேட்கப்படுகின்றது. இது எந்த இடத்துல என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து அவருக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் மூலமாக உன் சந்ததியை பெருக பண்ணி வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன் என்று சொல்லி குழந்தையே இல்லாமல் இருக்கிற நேரத்துல அவர் சொல்லிட்டே இருந்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று பார்க்கின்றான். ஆனாலும் நாட்கள் ஆகிக்கொண்டே இருந்தது, வருஷங்கள் ஆகிக்கொண்டே இருந்தது. அப்ப ஆபிரகாமுக்கு 99 வயதாயிருச்சு, சாராளுக்கு 90 வயதாகிவிட்டது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு மறுபடியும் இடைப்பட்டு, அடுத்த ஆண்டு வரும் பொழுது உன் கையில ஒரு ஆண் குழந்தை வைத்திருப்பாய் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அதை சாராள் கேட்டுக்கொண்டே இருந்து நகைத்ததாக நம்ம பார்க்கின்றோம். வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 18:10 அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பிரியமானவர்களே, சாராள் அதை நம்ப முடியாமல், விசுவாசிக்க முடியாமல் மனதுல நகைத்ததாக நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா காலங்கள் ஓடிவிட்டது, 90 வயது ஆகிவிட்டது. இனிமேல் தனக்கு பிள்ளை பிறக்குமோ, அதற்கான வாய்ப்பே இல்லையே, சரீர பிரகாரமாக அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அவள் ஒருவேளை வேதனையோடு கூட நகைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு பிராண உற்பவ காலத்திட்டத்துல சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அப்படியே சொன்னது போலவே அடுத்த ஆண்டு அவளுடைய கையில ஈசாக்கு பிறந்திருப்பதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவர் வாக்கு மாறாதவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 100 வயதான ஆபிரகாமுக்கும் 90 வயதான சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள், என்ன நன்மைகள் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறதோ, இந்த நன்மை நமக்கு கிடைப்பது அரிது, இந்த காரியம் நமக்கு கிட்டாது, எட்டாது என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து உங்கள் வாழ்க்கையில அதை தள்ளி வைத்திருக்கலாம். அதாவது இது நமக்கு கிடைக்காத நன்மை, நம்ம வாழ்க்கையில அந்த பூமியில இந்த நன்மையை நம்ம பார்க்கவே முடியாது என்று சொல்லி நீங்கள் உள்ளத்துல அப்படி ஒரு விரக்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஐஸ்வர்யவானா இருந்தார், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தாங்க, ஒட்டகங்கள் மற்றும் ஆடு மாடுகள், திரளான செல்வங்கள் காணப்பட்டது. ஆனால் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. இதை போல உங்களுக்கும் கூட கர்ப்பத்தின் கனி உங்களுக்கு கிட்டாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்ப்பத்தின் கனி மாத்திரமல்ல, மற்ற ஏராளமான உங்களுக்கு சேவைகள், அதாவது ஏராளமான நன்மைகள் இந்த பூமியில உண்டு, அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்து நித்திய ஜீவனை நமக்கு அருளி செய்தவர், அவரோடே கூட இது எல்லாவற்றையும் கொண்டு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான நன்மைகளையும் கர்த்தரால் கொடுக்க கூடும். அவர் நமக்கு கட்டாயம் செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், திருஷ்டாந்தரமாக ஏராளமான சாட்சிகளை நம்ம வாசித்து பார்க்கின்றோம்.
அதிசயங்கள் அற்புதங்களை ஏராளமாக பார்க்கின்றோம். உங்க வாழ்க்கையிலையும் செய்ய முடியும். தடைகளை உடைத்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ததெல்லாம் நம்ம அந்த வேதத்துல வாசிக்கின்றோம். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றுமே சத்தியம். அது நித்தியமானது. அது சமூலமும் சத்தியம். வேதம் சமூலமும் சத்தியம் என்று எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு என்ன உங்க காரியம் ஒருவேளை சின்னதாக தான் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது பெரிய காரியமாக தோன்றலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது செய்வது அது லகுவானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு லகுவானது. நிச்சயமாகவே அதை உங்களுக்கு கொடுக்கவே கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறீர். ஆண்டவரே, இதோ அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே அப்பா, நீர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு அருளி செய்வது உம்மால் கூடும். தேவ பிள்ளைகள் எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி பல காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, காத்து கொண்டிருக்கிற நன்மைகளை நீர் அவர்களுக்கு கொடுத்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.